எப்பயுமே சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதும்பாங்க. இந்த பக்கம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம்பாங்க. இப்போ தேய்தா முன்னேறுதா இது கரெக்டாக ஒன்று சொல்லணும்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்து. நம்ம தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டுக்கு காசே இல்லை, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கேட்டீங்கன்னா நாங்கள் நம்ம டாப் 5ல எப்பயுமே இருக்கோம் சார்ன்றாங்க. அப்போ எதுவும் தமிழ்நாடு, ஆமாம் வெல்லும் தமிழ்நாடு, தமிழ்நாடு வெல்லும் ரைட் வென்றுச்சுன்னு நான் வென்றுச்சுன்னு சொல்ல வரேன். டாப் 5ல எப்படி வந்தீங்கன்னு கேட்குறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பொது நிறுவனங்கள் முக்கால்வாசி இங்கே இருக்குது, சவுத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது எல்ஐசியிலேருந்து இருக்கட்டும், நமக்கு இங்கே ஊட்டியில் இருந்த ஃபோட்டோ ஃபிலிம்லேருந்து இருக்கட்டும், என்எல்சியிலேருந்து இருக்கட்டும், அணைகள்லேருந்து இருக்கட்டும், நம்முடைய பெல்லிலேருந்து இருக்கட்டும், துப்பாக்கி தொழிற்சாலையிலேருந்து இருக்கட்டும், ஆவடி ஆயுத தொழிற்சாலை, எல்லாமே இந்தியாவில் பெரிய 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 பொது நிறுவனம் பூரா தமிழ்நாட்டில் தான் கொண்டு பாட்டாங்க, எல்லாமே படிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கே அவங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறாங்க. இன்னைக்கு நம்பர் 5 டாப் 5க்குள்ள தமிழ்நாடு இருக்குது. அப்போ யார் காரணம் என்ன பண்ண போகிறாங்க? யார் தேய்துங்க? அப்போ இது நேரேட்டிவ் அவர்களுக்கு என்னென்ன, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பேசிட்டீங்க. லாஸ்ட் 5 years என்ன நடந்துச்சு வாங்க சார் பேசுவோம். ஏடிஎம்கே உடைய லாஸ்ட் 5 years 2016 to 2021, டிஎம்கே 21 to 25 பேசுனீங்கன்னா பல பிரச்சனைகள் ஆயிரும். அதனால இப்படி அப்படியே தூக்கி போட்டு நேத்து கடிதம் எழுதியிருக்காங்க, கச்சத்தீவை மீட்க வேண்டும். புரியுங்களா உங்களுக்கு? ஹிந்தியை கொண்டு வரக்கூடாது, வடக்குக்கு தெற்குக்கு வந்துடக்கூடாது, ஒன்றிய அரசு செய்யக்கூடாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது அப்படின்னு ஏதோ டீலிமிட்டேஷன் கூடாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடாது, எஸ்ஐஆர் கூடாது, எதையாவது மத்திய அரசு எது செஞ்சாலும் கூடாது அப்படிங்கிற முதல் வார்த்தை. உங்களுக்கு புரியுங்களா? அதை வச்சுக்கிட்டு தான் மற்றதெல்லாம் அப்புறம் பேச. அதில் ஏதாவது சாரம் இருக்கிறதா என்றால் சுத்தமாக இல்லை. அவங்க சாரம் இல்லாமல் தான் சிஏஏ, எஸ்ஐஆர், என்ஆர்சி, டீலிமிட்டேஷன், ஹிந்தி திணிப்பு, கச்சத்தீவு, காவிரி இப்படி இல்லாத ஒன்றா வச்சிருப்பாங்க. பெரிய துயரம் என்ன? காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வருகிற வரை, அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கர்நாடகா ஆட்சிக்கு வருகிற வரை காவிரி பிரச்சனையே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸும் கர்நாடக ஸ்டேட்ல காங்கிரஸும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி, ஸ்டேட் கர்நாடக ஸ்டேட்ல பிஜேபி இருந்தவங்க ஒரு பிரச்சனை வரல. முழுக்க முடிச்சு விட்டு அந்த காவிரி பிரச்சனைங்கிறது இல்லாம ஆக்கிட்டாங்க. அண்ணன் பாரதி ராஜாலேருந்து வைரமுத்துலேருந்து பெரும் போராட்டம் நடத்தி கிரிக்கெட்டை நிப்பாட்டினா காவிரி வந்துருங்கிற அளவுக்கு போய் நிப்பாட்டினவங்களாம் எங்க போனாங்கன்னே தெரியல. இப்போ தர முடியாதுன்னு சிவகுமார் சொல்லிட்டு போறாரு. டிகே சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. ஆமாங்க நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம், மேகதாட்டுல அணை கட்டுவோம் நடம் பிடிக்கிறார். ஒருத்தர் கண்டனம் தெரிவிக்கலையே. வழக்கமா வாரத்துக்கு 4 முறை பேட்டி கொடுக்குற அண்ணன் ஆர்எஸ் பாயோட கொடுக்கல. நமக்கு முதலமைச்சர் சொல்ல வேண்டாம், துணை முதலமைச்சர், அண்ணன் ஆர்எஸ் பாயோட சொல்லலையே. அப்ப இவங்க என்ன கணக்கில் இருக்காங்க? ரொம்ப தெளிவா அரசியலுக்காக இந்த விஷயங்களை வச்சிருப்போம். அது உண்மையா பொய்யா அதெல்லாம் யார் தெரிய போகுது? நாமளே 4 மேட்டர் போட்டு சொல்லிட்டு இருப்போம், மேல மேல உச்சு கொண்டு இருப்போம், அப்படி கொண்டு இருப்போம். அப்படித்தான் இந்த ஹிந்தி திணிப்பு. அது யார் திணிச்சா, எப்ப திணிச்சா, எங்க திணிச்சாங்க தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், இங்க நினைவில் இருக்கும், திரு தயாநிதி மாறன் அவர்கள் முதல் முறையாக மத்திய அமைச்சராக்கப்பட்ட போது கலைஞர் சொன்ன 10 காரணங்கள் ஒரு காரணம் அவருக்கு ஹிந்தி தெரியும் என்பதால். அப்ப எங்களை பூரா ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்க பேரனுக்கு ஹிந்தி கொடுத்துட்டீங்கன்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப ஹிந்தி தெரியுங்கிறனால அனுப்பி வச்சிருக்காங்க.